இப்போ ஜனநாயகம் படம், சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்குறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்குறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து அவசரம் இருக்குங்கண்ணா. காரணம், அவங்க மேலே ஆன்டி இன்குபென்சி இருக்குது, மக்களுடைய கோபம் அவங்க மேலே இருக்கு, உடனே பண்ணணும். ஆனால் எதிர்கட்சியை பொறுத்தவரை அந்த அவசரம் கிடையாது. 2021 அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதி பங்கீடு எங்க நிக்கணும் அப்படின்லாம் வந்துச்சுங்கண்ணா. ஸோ எங்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த அவசரமும் இல்லை. எல்லா இடத்துல எல்லாரும் வேலை செய்யறோம். உதாரணத்துக்கு நேற்று நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் அண்ணன் வேலுமணி அவர்களோடு பிரச்சாரத்தில் இருந்தோம். வேறு வேறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தொண்டாமுத்தூர் வேலுமணி என்ன அங்கே பிஜேபி நிற்கல அப்படியெல்லாம் இல்லை. வேலுமணி நிற்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியும் நாமளும் ஓட்டு போடணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், நாம கூட்டம் போறோம். அதனால எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய டைம் லைன்ல சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். மேபி எங்களுடைய தலைவர்கள் மோடி ஐயா வரணும்னு நினைச்சாங்க. 3 மீட்டிங்கும் மோடி ஐயா முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது நடந்துருச்சு. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதையும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தொகுதி, யார் தொகுதிக்கான வேட்பாளர் யார், அந்த அசஸ்மெண்ட்டையும் நயினார் அண்ணா தலைமையில் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் சரியான டைம் லைன்ல இருக்கோம். எங்களுக்கு எந்த அவசரம் இல்லைங்க. என்டிஏ கூட்டணிக்கு வந்து தாவேக வர வைக்கிறதுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ், அப்புறம் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது சொல்லி நெருக்கடி கொடுக்கறதா பேச்சு இருக்கு. பரவாயில்ல அண்ணே, நீங்க உங்களுக்கு தெரியுங்க அண்ணே, இப்ப ஜனநாயகம் படம், சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தால் நாங்க என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்குறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்குறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை. சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க, அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன் சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும், படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனை பேசணும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றாங்க. படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி, ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது, எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. இதுல ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவுச்சாமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவுச்சாமா. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விடுறீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு. அதாங்க ஆச்சரியம். ஏன்னா ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள வந்து நம்ம எந்த தேவா, ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்க. அதுல நாம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமா கொடுத்தீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு, அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை, அந்த குழந்தைங்களை தம்பி நீ ரீல் போடாதேப்பான்னு போன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல.
அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாத பணம் என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சினிமா பாட்டுக்கு, அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்ல, முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்ல. அதனால இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சரா மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதையெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும், வேற வழி இல்லை.